உனக்கு ஏதாவது அசிங்கமா இல்ல, உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல, படம் வியாபாரம் ஆகல, உன்னை வச்சு நாங்க படம் எடுக்கிறோம், வட்டிக்கு வாங்குறோம், கஷ்டப்படுறோம், உனக்கு என்ன அவ்வளவு பிஸி ஆயிட்ட? எல்லாருக்கும் சொல்றேன், தலைக்கான மட்டும் இருக்க கூடாது. கேரவான்ல இருந்து ஹீரோ போவாராம், 6 பவுன்சர் கூடவே போவாங்களாம். ஷூட்டிங் ஒரு 100 மீட்டர்ல நடக்கும். அந்த 100 மீட்டர் வரைக்கும் ஹீரோ விட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஷார்ட் முடிஞ்சு கேரவன்ல வருவார், அந்த பவுன்சர்ஸ் வந்து கேரவன்ல உட்கார வைக்கணும். நாங்கடா இது அக்கிரமமா இருக்கு. அவ்வளவு பெரிய தீவிரவாதிகளா நீங்க. காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம், அற்புதமான படம், காதல் கலந்த காமெடி படம். அப்படி ஒரு படமா இது அமையணும், அமையும், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தம்பி திருமலை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான், வருத்தத்தை வெளிப்படுத்தினான். இந்த ப்ரமோஷனுக்கு கூட ஹீரோ வரல, ஹீரோயினி வரல, வரணும். செல்லுமணி சில விஷயங்கள்லாம் சொன்னார். இந்த திட்டம்லாம் நாங்கள் போடுறோம் சார், இதெல்லாம் போடுறோம் சார், படம் எடுக்கும் போது எல்லாம் போடாமல் எடுப்போமா? ஆனால் அதை பிரேக் பண்ணுறவன் ஹீரோ, ஹீரோயினி, மற்ற சிலர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவாங்க. டப்பிங் பேசுறதுக்கு முன்னால பணம் வேணும்னா, உனக்கு ஏதாவது அசிங்கமா இல்லை, உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை, படம் வியாபாரம் ஆகல, உன்னை வச்சு நாங்கள் படம் எடுக்கிறோம், வட்டிக்கு வாங்குறோம், கஷ்டப்படுறோம். இப்போ பாருங்க, 4 வருஷம் 5 வருஷம் படம், இந்த படம் முடியும்னா அப்போ என்ன கஷ்டம் இருக்கணும்? பொருளாதார கஷ்டம் தான் இருக்கணும். அதை கடைசியாக மகேந்திரகுமார்ஜி புதுவையால தம்பி திருமலை ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கான். அப்போ ஹீரோவா நீ கொண்டாந்த பணத்தை கொடுத்த, என் முதல் படம் கதாநாயகன், இந்த படம் எப்படி வரணும், இந்தாங்க இந்த பணத்தை வச்சு படம் பண்ணுங்கன்னு சரத்குமார் பண்ணியிருக்காரு. அப்படி ஜெய்சங்கர்னு ஒரு ஹீரோ, அவர் எத்தனை ப்ரொடியூசர் வாழ வச்சிருக்காரு. ரிலீஸுக்கெல்லாம் அவங்க உதவி பண்ணுவாங்க. பட் ஒரு ப்ரொமோஷனுக்கே வரலன்னா ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பெரிய அடிமைகளா? உனக்கு என்ன அவ்வளோ பிஸி ஆயிட்ட? எல்லாருக்கும் சொல்றேன், தலைகணம் மட்டும் இருக்கக்கூடாது. தலைகணம் கொஞ்ச நாள் நிமிரும், உன்னை தாழ்த்தி விடும். தலை கணிச்சுன்னா தலை தாழ்ந்து விடும். ஆகவே தலைகணம் இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் வளர்ச்சியும் போது நெற்பயிரை உதாரணம் சொல்லுவாங்க. நெற்பயிர் கதிர் விடுறதுக்கு முன்னால நெல் நிமிர்ந்து நிற்குமா? கதிர் விடுகிற போது அந்த நெற்பயிர் தலை தாழ்ந்து இருக்குமா? அது அறிவின் முதிர்ச்சி. அது போல வளர, புகழ் வளர வளர அமைதியும் தன்னடக்கம் இருந்தா நீ மேலும் உயர்வாய். அடுத்தவங்க வைத்தறித்தலுக்கு சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க, யாரா இருந்தாலும். ஆனா நான் இவ்வளவு சொன்னாலும் என் தயாரிப்பாளர் மேலதான் நான் குறைப்பட்டுக்குவேன், வேற எவனை பற்றி நான் குறைப்பட மாட்டேன். போட்டி போட்டுக்கிட்டு இந்த படம் வெற்றி பெற்றா முதல்ல அந்த ஹீரோ கிட்ட போய் நிக்க போறது யாரு? இப்ப எழில் மரங்கொத்தி பறவைன்னு ஒரு படம் எடுத்தார், டைரக்ட் பண்ணார், சூப்பர் ஹிட் படம். ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ உருவானார். இப்ப எழில் கிட்ட எவ்வளவு பேர் வராங்க? அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர். ஆனா இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய லெவல், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கு, தப்பே சொல்லலை. பட் உன்னை தூக்கி விட்டவர்களை, ஒரு டைரக்டர் இல்லைன்னா ஹீரோ இல்லை சார், ஹீரோயின் இல்லை சார். டைரக்டர் அத்தனையும் தன் மூளையில் வச்சுக்கிட்டு எந்த அளவு சிரிக்கணும், எந்த அளவு கோவப்படணும் என்பதெல்லாம் அவர் சொல்றதான் அந்த ஹீரோ செய்யணும். அளவுக்கு மீறி டைரக்டர் மீறி பண்ண முடியாது. அப்போ ஒரு ஹீரோயினை உருவாக்குவது டைரக்டர். அந்த டைரக்டருக்கு மரியாதை இல்லைன்னா நீ என்ன வாழ போற? அது மட்டும் இல்லை, என் ப்ரொடியூசர் மேலனா ஒரு ஹீரோயினை இந்தியில தேடி கொண்டாந்து போடுறாங்க சார், தமிழ்ல கிடைக்கலன்னு. அந்த ஹீரோயினி கால் ஷீட்டு கொடுக்கறதே கஷ்டம். கொடுத்தா பாம்பேயிலேருந்து வரணும், பாம்பேயில் ஃப்ளைட்டை வீட்டில் இருந்து ஏரோட்ரம் வர வரைக்கும் அந்த பவுன்சர் அங்கே 4 பவுன்சர் இந்தியில பாம்பேல வீடு, வீட்டில இருந்து அவங்க ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் 4 பவுன்சர். ஏர்போர்ட் ஏறின உடனே சென்னையில் 4 பவுன்சர் கொண்டாந்து விடணும்.
என்ன அவ்வளோ பெரிய தீவிரவாதியா நீ? ஹீரோக்கள் இத்தனை ஹீரோக்களும் பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க. சில டைரக்டர்கள் அவங்களுக்கு பவுன்சர்ஸ். அவ்வளோ கேடு கட்டவனா பயங்கரவாதியா? உன்னை கொலை பண்ணுறதுக்கு ஆளுங்க சுற்றிக்கிட்டா இருக்கு. எதுக்கு பவுன்சர்ஸை குறை சொல்ல? பவுன்சர்ஸுக்கு வேஷம் கொடுங்க, வேலை கொடுங்க, அந்த தம்பிகள் நல்லா இருக்கட்டும். ஆனால் கேரவான்லேருந்து ஹீரோ போவாராம், 6 பவுன்சர் கூடவே போவாங்களாம். ஷூட்டிங் ஒரு 100 மீட்டரில் நடக்கும். அந்த 100 மீட்டர் வரைக்கும் ஹீரோ விட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கணும். பிறகு அந்த பவுன்சர் ஹீரோ ஷார்ட் முடிஞ்சு கேரவன் வருவார். அந்த பவுன்சர்ஸ் வந்து கேரவனில் உட்கார வைக்கணும். என்னங்கடா இது அக்கிரமமாக இருக்குது. அவ்வளோ பெரிய தீவிரவாதிகளை நீங்கள் உங்களை சொல்கிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆக ரொம்ப வேதனையான விஷயம். இதை செய்வது யார்? நம்மள ப்ரொடியூசர். நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன். எனக்கு வேணாம், அந்த ஹீரோ வேணாம் என்று சொல்ல தைரியம் இல்லையே. அவங்களால எத்தனை கோடி சம்பாதிக்க போறீங்க? படுற வேதனை அவ்வளோ பெரிய வேதனை. ஆகவே சில கஷ்டங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கு பலர் செயற்கையாக கொடுக்குறாங்க. இதற்கு தயாரிப்பாளர் சங்கம்தான் ஒரு முடிவு எடுக்கணும். திருமலை இங்கே கத்தி பிரயோஜனம் கிடையாது. தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையாக இருக்கணும். ஆந்திரா பிரமாதமாக இருக்கு. ஆந்திரா ப்ரொடியூசர் கவுன்சிலை மீறி யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. கேரளா பவர்ஃபுல் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்கிறதா நடக்கும். கர்நாடகாவும் அப்படிதான். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஆந்திராவில் ஒரு வில்லனுக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் ரெட்டு போட்டாங்க. ஒரு ப்ரொடியூசருக்கு டேட்டு கொடுத்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணாமல் அவரை விட்டுட்டு இன்னொரு படம் பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் படத்துக்கு போயிட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணார், என் படத்துக்கு தேதி கொடுத்துட்டு அந்த ஹீரோ வில்லனும் ஹீரோயினே வரலன்னு. ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்கள ரெட்டு போட்டுச்சு ஆந்திராவில். 1 மாதம் படம் நடிக்கலை, யாருமே கூப்பிடல. பிறகு 5 ரூபாய் 5 லட்சம் ஃபைன் பண்ணி அந்த வில்லனும் ஹீரோயினும் பணம் கட்டின பிறகு ரிலீஸ் பண்ணாங்க, நடிக்க ஆரம்பித்தாங்க. யாரும் இல்லை, பிரகாஷ் ராஜ் என்கிற வில்லன், சிம்ரன் என்கிற ஹீரோயின். அப்போ அந்த பவர் எங்கே போச்சு உங்களுக்கு? நம்முடைய வேலை செய்பவர்கள் அவங்ககிட்ட நம்ம அடிமையாக இருக்க முடியாது. அந்த கட்ஸ் நம்ம ப்ரொடியூசருக்கு வேணும். அந்த கட்ஸை கொடுக்க வேண்டியது ப்ரொடியூசர் கவுன்சில். இப்போ செல்லுமணி சொன்ன மாதிரி சரியாக வரலையா, பெப்சி கிட்ட சொல்லி ஒத்துழைமை கொண்டு வாங்க. ஒரு ஹீரோ போடாத, கிட்ட போகாத, எந்த ப்ரொடியூசரும் போகாத. 3 மாதம் முகம் வளர்ச்சி ஆகட்டும், மேக்கப் போடாமல் இருக்கட்டும், அப்புறம் அழ போகிறாங்க பாரு, வந்து வேஷம் கேட்பாங்க. ஆக எந்த முறையில் தனிப்பட்ட முறையில் நான் யாரும் சொல்லலை. என் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்திய எந்த ஹீரோ ஆனாலும் அவரை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெறும். மிகச்சிறந்த நகைச்சுவை காதல் கதை. அந்த படத்தை மக்கள், தமிழக மக்கள் மட்டுமல்ல, சினிமா பார்க்கிற அத்தனை பேரும் ஏற்பார்கள். அதன் மூலமாக ஒரு கதாநாயகன் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். ஹீரோ ஓடுறாங்க. இப்போ அந்த ஹீரோ ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தா இந்த டிவி, நம்ம கேமராக்கள் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருந்திருக்கும். எங்கேயும் ப்ரொமோஷன் அவங்களுக்கு தான். ப்ரொடியூசர் யாருன்னா எடுப்பாங்க, டைரக்டர் யாருன்னா ஃபோட்டோ எடுப்பாங்க, கிட்டச்சாக மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் போய், சார் டைம் ஆச்சு, வாங்க வாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எமக்கு தொழில் ரொமான்ஸ் சிறப்பான தலைப்பு. இந்த சிறந்த படம் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். எனது நண்பர் திருமலை அவர்கள் மிகுந்த சிரமப்பட்டு இந்த திரைப்படத்தை, அதாவது இந்த சிறந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். அவருடன் இணைந்து பணிபுரிந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு திரைப்படம் வெளியாவதற்கு
பல்வேறு பிரச்சனைகளில் முக்கியமான காரணம் நிதி, ஃபைனான்ஸ். ஃபைனான்ஸ் இல்லாததுனால தான் நிறைய படம் வந்து எடுக்க முடியாமல் இருக்கு. அண்ணன் ராஜன் அவர்கள் இருக்கின்றார். ஃபிலிம் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. நம்ம சாதாரணமாக என்ன நினைப்போம்னா ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஏதோ ஒரு 100, 500, 1000. பட்டு இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க 1.5 லட்சம் கோடிக்கு மேலே பணம் இருக்கு. ஆனால் இதில் முக்கியமானது வந்து ஒற்றுமை. ஒரு பொறாமை உணர்ச்சி இல்லாமல் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டீங்கன்னா நீங்கள் யார்கிட்டயும் நிதி கேட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் என்னடான்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறைவு. ரெண்டாவது என்னன்னா கொலாட்ரல் கிடையாது. எந்த ப்ரொடியூசருமே எந்த சொத்தையும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி அந்த ஃபிலிம் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னா உங்களுக்கு வங்கியிலிருந்து 9 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, எந்தவித கொலாட்டலும் இல்லாமல். அது இல்லாமல் சப்சிடி இருக்கு. நீங்கள் ஒரு நல்ல திரைப்படம் கொடுக்குறீங்க, ஒரு அவேர்னஸ் மாதிரி கொடுக்குறீங்க, ஒரு கிரீனிஷ் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க அரசாங்கத்தில். பல்வேறு நல்ல சிறப்பு அம்சங்கள் இருக்கு. இதில் ஒரு உயர்மட்ட ஒரு அமைப்பாக ஃபிலிம் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஏற்படுத்தி ஒரு தவறு நடக்காமல், ஒரு தில்லுமுள்ளு நடக்காமல் கரெக்டாக இணைஞ்சு நீங்கள் பயணம் பண்ணீங்கன்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் ஃபைனான்ஸ் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 15 பேர் 20 பேர் கொண்ட உறுப்பினர் மாதிரி இணையுங்க. இணைச்சி அதை ஒரு டாப் லெவல் கமிட்டியாக வைங்க. பணம் இருக்கு, நீங்களே முடிவு பண்ணுங்க, நீங்களே முதலாளி, நீங்களே கொடுங்க. அரசாங்கத்துடைய உதவிகள் நிறைய இருக்கு அதில். அதை விட்டுட்டு பணம் இல்லை உங்களுக்குள்ள ஒரு போட்டி பொறாமை, இவரை கேட்கறது, கொலாட்டல் கொடுக்கறது, சொத்து இல்லாமல் நடுத்தரில் வந்து நிற்கிறது. பணத்தை எடுத்துட்டு நிறைய தயாரிப்பாளர்கள் நடுத்தரில் தான் இருக்காங்க இல்லையா? இன்னைக்கு வங்கிகள் தான் உதவி பண்ணுது. உங்களுடைய சொத்து ஒரு காசு கொடுக்க தேவையில்ல, வங்கிகள் கொடுக்குது. அது இல்லாம தள்ளுபடி இருக்குதுல. இதை வந்து நீங்க எல்லாமே மிகச்சிறந்தவங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க. நாங்க வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்கோம், ஏதோ ஒரு சில விஷயங்கள் தெரியும். ஆனா இதுல முக்கியமானது ஒற்றுமை. ஒற்றுமை இருந்ததுன்னா ஒரு சாதாரண லேபர் சொசைட்டிலே பார்த்தீங்கன்னா 1000 கோடி 2000 கோடி ரூபாய் புழங்குது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு நிறுவுங்க. அனைத்து திறமையானவங்க, உயர்வானவங்க இங்கே இருக்கீங்க. இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு சிறப்பாக இதை அமைச்சு செயல்பட்டீங்கன்னா வெற்றி உறுதி மட்டும் கிடையாது. எதிர்காலத்தில் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டு காலம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டிலே 100கணக்கான கோடிகள் இருக்கும். அதை உங்களுக்குள்ளவே ஒரு டர்னில் ஒரு சூழ்நிதி மாதிரி போட்டு நீங்கள் பண்ணலாம். இதுக்கு ஒரு டாப் எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சுக்கோங்க. ஒரு படத்தை பாருங்க, அதுக்கு எவ்வளோ ஃபைன் நீங்களே கொடுங்க, நீங்களே எடுத்துக்கோங்க. இது என்னுடைய ஒரு தாழ்மையான விண்ணப்பம். இதை வந்து கன்சிடர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹீரோவை கூப்பிட்டா ஒரு கேமரா, சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ப்ரொடியூசரை தள்ளி நில்லுங்கன்ட்டு கேமரா ஹீரோ எடுக்கிறான், ஹீரோயினை எடுக்கிறான். அப்போ இங்கேயும் பவர் யாருக்கு? உங்களுக்கு தான் ப்ரமோஷன். நன்றி மறக்காதீர்கள். என் நன்றி கொன்றார்க்கும் உய்யுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று வள்ளுவன் சொன்னான். இன்னைக்கு நல்லா இருக்கலாம். ஒரு வாழை மரம், ஒரு தேக்கு மரம், ரெண்டுத்துக்கும் ஒரு வாதம் வந்தது. வாழை மரம் தேக்கு மரம் வாழை மரத்தை கிண்டல் பண்ணி, நீ ரொம்ப ஷார்ட்டாக இருக்க, நீ விலை கம்மி, நான் தான் உயரமாக வளர்றேன், என்னுடைய மதிப்பு அதிகம், நான் பணக்காரன் வீட்டிலெல்லாம் வீடுகளில் நிறைச்சி அழகுபடுத்துகிறேன் அப்படின்னுச்சு. வாழை மரம் சொல்லிச்சு, நீ வெட்டின பிறகுதான் நீ அழகு. உன்னை அறுத்து மரம் வளர்ந்த பிறகு தேக்கு மரத்தை அறுத்து பீரோ செய்கிறானோ என்ன பண்ணுறானோ பொருள், அழகிய பொருள். ஆனால் வாழை மரம் வாழுகிற காலத்திலேயே, வளருகிற காலத்திலேயே வாழைக்காயாக, வாழைப்பழமாக, வாழை இலையாக, தண்டாக, நாராக அத்தனை பொருளையும் வாழுகிற காலத்திலேயே மக்களுக்கு கொடுப்பது அதுதான் சிறந்தது. அது மட்டுமல்ல, அது காலம் முடியும் போது 4 வாழை கன்றுகளை விட்டு விட்டு செல்லும்.
இந்த மக்களுக்காக 4 வாழை கன்றுகளை விட்டு விட்டு அது அழியும். அதை கல்யாண வீட்டில் மாட்டி வைப்பாங்க, கல்யாண வீடு அலங்கரிக்க. அப்படி வாழுகிற காலத்தில் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நீ வளர்ந்து பட்டு யாருக்கும் உபயோகமாக இருந்து புரோஜனம் இல்லை, மனிதனே கிடையாது. ஆகவே இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.